ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நிமிஷா. சித்தி கல்யாணம் நிறைய இடத்துல சொல்லியிருப்போம். ஸோ சித்தி கல்யாணம் ஃபைனலாக வந்துருச்சு. ஆக்சுவலாக அது நடந்து முடிஞ்சு 1 மாதம் ஆயிடுச்சு. ஃபோட்டோஸ் வீடியோஸ் கலெக்ஷன்லாம் ப்ராப்பராக இல்லை, அதனால தான் அப்லோட் பண்ண முடியல. இப்போது எங்கள் முதல் நாள் வந்து சடங்குலாம் சுற்றினாங்க எங்கள் சித்திக்கு. அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் கலெக்ஷன்லாம் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். பட் மேரேஜ் இது பெருசாக இல்லை. சப்போஸ் முடிஞ்சால் நான் வந்து ஃப்யூச்சரில் கிடச்சா நான் ஆட் பண்ணுறேன், ஏதாவது உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ எங்கள் கல்யாணம்லாம் எப்படி நடக்கும்னா, எங்கள் சைடில் உள்ள கல்யாணம்லாம் ஃபஸ்ட் நாள், அதாவது முதல் நாள் வந்து எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு வந்து மாப்பிள்ளை வீட்லேயும் பொண்ணு வீட்லேயும் ஏர்லி மார்னிங்கே மூர்த்த அரிசி அள்ளி போடுவாங்க. அதாவது நல்ல நேரம் எப்போ இருக்கோ அப்போ வந்து மூர்த்த கால் ஊனுவாங்க. அப்போ தான் முகூர்த்த அரிசியும் அள்ளி போடுவாங்க. மாப்பிள்ளை வீட்டில் வந்து அக்கா தங்கச்சிலாம் சேர்ந்து இந்த சந்தனம் பொட்டெலாம் வச்சுட்டு மெட்டி போட்டு விடுவாங்க, காலில் மாப்பிள்ளைக்கு போட்டு விடுவாங்க. அதே மாதிரி பொண்ணு வீட்டில் பொண்ணோட அக்கா தங்கச்சி பொண்ணுக்கு மெட்டி போடுவாங்க. அதுதான் நலுங்கு மாதிரி சந்தனம் பொட்டெலாம் வச்சு பண்ணுவாங்க. முகூர்த்த கால் ஊனும்போது எல்லா ரிலேஷன்ஸும் வந்து அந்த முகூர்த்த காலில் சந்தனம் பொட்டெலாம் ஊற்றி சாமி கும்பிடுவாங்க. அதே மாதிரி முகூர்த்த அரிசி அள்ளி போடும்போதும் எல்லா ரிலேஷன்ஸும் வந்து அந்த முகூர்த்த அரிசியை வந்து 3 டைம்ஸ் சுற்றி போட்டு பால் அப்புறம் வந்து சந்தனம் பொட்டெலாம் வச்சு இது சாமி கும்பிடுவாங்க. அப்புறம் எல்லா ரிலேஷனும் சேர்ந்து சாமி ரூமுக்குள்ளே அந்த குடம், அதாவது அந்த குடத்துல தானே அரிசிலாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் தூக்கிட்டு போய் சாமி ரூமில் வச்சுருப்பாங்க. அந்த அரிசியை வந்து 3 நாள் வந்து கழித்து அப்புறம் வீட்டில் சமைச்சு சாப்பிடுவாங்களாம். ஃப்ளெக்ஸு ஆக்சுவலாக எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு ஃப்ளெக்ஸு, ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் அவங்கவுங்க ஃப்ளெக்ஸ் வச்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலாக எனக்கு இந்த ஃபோட்டோ மேலே ஒரு டிசப்பாயின்மெண்ட். நான் வந்து ஃபேமிலியோடு போடுறேன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் இந்த ஃபோட்டோவும் ப்ரிஸ்கிரைப் பண்ணல. ஆனால் என்னை தனியாக போட்டு ஒரு நல்ல ஃபோட்டோ போடாமல் விட்டுட்டாங்க. அது எனக்கு இன்ன வரைக்கும் அது எனக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. அப்புறம் முதல் நாள் வந்து ஆலாத்திலாம் ரெடி பண்ணுவோம் எல்லோரும் சேர்ந்து. அதுவே ஒரு 11 ஆலாத்தி லைக் அந்த மாதிரி ரெடி பண்ணுவாங்க. அது ஒவ்வொருத்தங்களை பொறுத்து, சில பேர் நிறையா பண்ணுவாங்க. ஸோ நாங்களும் பண்ணோம். நாங்கள் வந்து நிறையா க்ரியேட்டிவாக சூப்பராக பண்ணோம். முதல் நாள் உட்காந்து ஷெல்ஸ், பஹ்ரைன்லேருந்து பீச்லேருந்து ஷெல்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் அதை பெயிண்ட் பண்ணி சூப்பராக ஆலாத்திலாம் பண்ணோம். நாங்கள் ஆக்சுவலாக எங்கள் சித்திக்கு அப்போ தான் மெஹந்தி வச்சோம். மெஹந்திக்கு ஒரு மெஹந்தி ஃபங்க்ஷன் பண்ணலான்னு தான் நினச்சோம். ஆனால் அது எங்கள் கல்ச்சரில் இல்லாதனால மேபி எங்களுக்கு வந்து பண்ண டைம் கிடைக்கல. அதுவும் இல்லாமல் பொண்ணு சைடும் மாப்பிள்ளை சைடும் வந்து ஒரே ஃபேமிலி ரிலேஷன்ஸ்னால லைக் 2 சைடுமே பார்த்துட்ருக்கனால டைம் கிடைக்கல பெருசாக, ரொம்ப பிஸியாகவே இருந்துட்டோம். எங்கள் ஜெயாத்தை தான் வந்து கோலம் ஆலாத்திலாம் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்கலாம் சேர்ந்து எல்லாத்தையுமே சூப்பராக பண்ணாங்க. இதுதான் அந்த முகூர்த்த கால் ஊன்ற வீடியோ. இது வந்து முகூர்த்த அரிசி அள்ளி போடுறது. எல்லா கல்யாண வீட்லேயும் முதல் நாள் வந்து அரிசி மாவு வச்சு கோலம் போடுவாங்க. முகூர்த்த அரிசி அள்ளி போடுறது வந்து பெரியவங்களாம் பண்ணுவாங்க. பட் நானும் தனுஷா எல்லாரும் பண்ணோம். அது மட்டும் இல்லைங்க, ஒரு பொண்ணுக்கு சீருனா எவ்வளோ பாத்திரம், 2 கபோர்டு, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, பேஸ்ட்டு, பருப்பு, ஏங்க செருப்பு முதற்கொண்டு வாங்கி கொடுக்குறாங்கங்க. காரு, நகை, 2 வருஷத்துக்கு அவங்களுக்கு எதுவுமே வாங்க வேணாம், அதை வச்சே இருந்துடலான்ற அளவுக்கு பண்ணிடுறாங்க. மற்ற ஊர்லலாம் எப்படியும் எனக்கு தெரியல. ஆனால் இங்கெல்லாம் வந்து லைக் வந்து பொண்ணுக்கு அவங்களாவே பெருமைக்காக எல்லாமே பண்ணிடுறாங்க. எங்கள் ஊர் கல்யாணம்லாம் ரொம்ப லக்ஸரிஸாக எக்ஸ்பென்சிவாக பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அந்த பாத்திரம் எல்லாமே சொன்னேன்ல, இந்த சீரு வாங்கினது, பிரவீன் மாமா ஊர்லேருந்து வந்தது எல்லாமே வந்து ஒரு ரொம்ப நல்ல மூமெண்ட்ஸாக இருந்தது. அதெல்லாம் நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இன்னொரு விஷயம், அதாவது எங்கள் செல்வியாச்சிக்கு வந்து அவங்க கல்யாண டயத்தில் கொடுத்துருந்த பாத்திரம், இந்த வெத்தலை பொட்டி, தூக்குச்சட்டி, இதெல்லாம் அந்த காலத்து பாத்திரம். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுத்து தான் அவங்க பத்திரமா வச்சுருந்து புதுசு பண்ணி எங்கள் சித்திக்கு வச்சாங்க. எனக்கு புரியவே இல்லை, இதெல்லாம் பத்திரமா வச்சுருந்து அப்புறம் வந்து இப்போயும் அவங்களுக்குன்னு வாங்கி கொடுத்து அதையும் கொடுத்தாங்க. இவ்வளோ பாத்திரத்தை யூஸ் பண்ணுவாங்களா? அப்போ இதுவும் இல்லாமல் அவங்க எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக பத்திரமா வச்சுருப்பாங்களா? ஆனாலும் இந்த வெத்தலை பெட்டி, தூக்குச்சட்டிலாம் அப்படியே பார்க்குறதுக்கு என்னமோ புதையல் மாதிரி வித்தியாசமாக சூப்பராக இருந்தது. அதெல்லாம் ஒன்றா வச்சுருந்தப்போ பொண்ணு வீட்டு சைடில் வந்து அவங்க வெங்கல பொருள், வெள்ளி பொருள், பாத்திரம் அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க. இது தாய்மாமன் சீடு, அவங்க ஒரு பக்கம் வந்து அவங்களும் இதெல்லாம் வெள்ளி பொருள், வெங்கல பொருள் எல்லாமே வாங்கி பொண்ணுக்கு வந்து லைக் அவங்களுமே சீர் வைப்பாங்க, தாய்மாமன் சீருன்னு சொல்லி. எங்கள் ஊரில் அதுதான் ரொம்ப ஸ்பெஷல். இந்த தாய்மாமன் சீருங்கிறத வந்து காது குத்துக்கு, அப்புறம் சடங்குக்கு, கல்யாணத்துக்கு, இந்த மாதிரி 3 ஃபங்க்ஷன்ஸுக்குமே வந்து பண்ணுவாங்க.
எங்கள் சித்தி கல்யாணம் எப்படி இருந்ததுன்னா முதல் நாள் ஏர்லி மார்னிங் முகூர்த்த அரிசி அள்ளி போட்டாங்க, அதுக்கப்புறம் சடங்கு, அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம், நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த நாள் வந்து கல்யாணம். ஸோ இந்த மாதிரி பிஸியாகவே இருந்துட்டோம். எங்களால் ப்ராப்பராக வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியல. சப்போஸ் எனக்கு வந்து ஃபோட்டோஸ்லாம் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். எங்கள் கல்யாணம்லாம் வந்து எப்பயுமே ரொம்ப ஸ்பீடாக அப்படியே ஒரு ஹரியாக நடக்கும். அதனால் நிறையா பிளான் பண்ணி வச்சுருந்தோம், எதுவுமே ப்ராப்பராக பண்ண முடியல. டான்ஸ் கூட ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தோம், ஆனால் வந்து சில பாட்டுக்கு தான் ஆட முடிஞ்சது. ஆக்சுவலாக நாங்கள் நல்லா பண்ணியிருப்போம், ஆனால் பெரியவங்கள்லாம் வந்து ஒரு மாதிரியே சொல்லிட்டு எங்களை பண்ண விடாமல் பண்ணிட்டாங்க. அதனால் ப்ராப்பராக வந்து பண்ண முடியல. பட் ஒரு 2 சாங்ஸ், அதுவும் வந்து கட்டட் சாங்ஸ் தான், ட்ரிம் பண்ணி தான் ஆடியிருக்கோம். அது முதல் நாள் ஆடி சும்மா ஸ்டேஜ் போட்டோன்னே ரிஹர்சல் மாதிரி பண்ணி பார்த்தோம். அது மட்டும் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். நான் வந்து டான்ஸ் மட்டும் தனியாக போடுறேன். ஆஃப்டர் ஆல் ஃபைனலி வந்து கல்யாணத்தை நாங்கள் வந்து ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், எங்கள் சித்தி கல்யாணம் ஆகி துபாய்க்கே போயிட்டாங்க. ஆனால் எங்கள் வீடியோ இவ்வளோ லேட்டாக போடுறோம், ஏன்னா எனக்கு கிளாஸு, எக்ஸாம், அப்புறம் இந்த மாதிரி பிஸியாகவே இருந்துட்டேன். அதனால் வீடியோ வந்து அப்டேட் பண்ண முடியல. ஸோ டாடா பாய். ஆக்சுவலாக நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். தங்கமயில் ஜுவல்லரியில் போய் எங்கள் சித்திக்கு நகை எடுத்தாங்க. அப்போ முன்னாடியே போகிறதுக்கு முன்னாடியே பாதி நகை இருந்தது, ஆனாலும் இன்னும் கொஞ்சம் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தனால போனோம். அப்போ வந்து அவங்க வந்து என்ன சொன்னாங்க, அங்கே நகை எடுத்தனால வந்து அவங்க சித்தி கல்யாணத்துக்கு வந்து சித்தப்பா பேரும் போட்டு பலூன்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் அவங்களோட லோகோவோட எங்கள் சித்தப்பா பேரோட ஒரு மஞ்சப்பையும் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக இதுக்கப்புறம் ஒரு வீடியோ வருங்க, அதில் வந்து நிறையா ஜென்ஸ் உட்காந்துருப்பாங்க. அது வந்து கல்யாண வீடியோ இல்லை, அது வந்து திருவாதிரையோட வீடியோ. அது சடங்கப்போ வந்து தாய்மாமா வந்து கருகுமணி கட்டுவாங்க சடங்கு சுற்றுற பொண்ணுக்கு. அது அந்த வீடியோ. கல்யாண வீடியோ எங்ககிட்ட இல்லை, அதனால சில ஃபோட்டோஸ் மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கேன். நாங்கள் என்ஜாய் பண்ண மாதிரி நீங்கள் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டாடா பாய். வீட்டில் நாளும் காத்திரை உங்கள் உலவில் இல்லை பேரை. உங்கள் வீட்டில் நாளும் காத்திரை எங்கள் உலவில் இல்லை பேரை. கூட்டம் போங்கள் கூட்டமே நான் பூந்தோட்டம் எங்கள் வீட்டில் நாளும் காத்திரை. எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேவை. பறவை கூட்டமே வாசத்தின் மொழியை கேளுங்கள். அண்ணன் என்று சொந்தமே அண்ணன் யாரதை பாருங்கள். சிறகடிக்கும் பறவைகளாம் நெஞ்சின் பூமலை
எங்கள் சொந்தம் காத்தாலே சொர்க்கம் சுத்தி போகவே எங்கள் வீட்டை கூட்டாலே கூறினாலும் கூறுமே இரண்டு கண்கள் என்றாலும் பார்வை என்றும் ஒன்றுதான் உருவத்திலே தனித்தனிதான் உள்ளம் என்றும் ஒன்றுதான் ஒரு சேவதான் அதை காப்பது இந்த அதிசயம் பாருங்கள் நன் வாழ்த்துங்கள் Thank you.